ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th மேத்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 12th அஃபீஷியலாக வந்து ஆன்சர் கீ வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ 12th நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அதனால நம்ம சேனலை வந்து இன்னும் கூடியும் டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் பட்டனும் வந்து ஃப்ரீயான பட்டனு. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. ஓகே, இப்போ நம்ம மெயின் டாபிக் வந்து நம்ம வந்து வரலாம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து 12th மேத்ஸ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமாக இல்லை மீடியமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் வந்து தெரியும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக ஒன்னோடல நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வந்து எக்ஸ்பெக்டட் மார்க் வந்து எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு புரியுது, கண்டிப்பாக ஒன்னோடல வந்து நிறைய ட்விஸ்ட் வந்து வச்சுருந்தாங்க. 20 ஒன்னோடல பாதி வந்து புக்கினும் அப்புறம் வந்து பாதி புக் பேக்கும் வந்து கேட்டிருந்தாங்க. ஒன்னோட வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரோ ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்னோடல கொஞ்சம் புக்கினும் வந்து கேட்ட மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அதனால உங்களுக்கு 20 மார்க் ஒன்னோடல எவ்வளோ மார்க் ஒன்னோட நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 2 மார்க் ஆகட்டும், அப்புறம் வந்து 3 மார்க் 5 மார்க். ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி. ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு கம்பல்சரியில் ரொம்பவே இந்த கொஸ்டின் வந்து டஃப்பாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. கம்பல்சரி கொஸ்டின் அப்படி தான் வந்து இருக்கும். ஆனால் நம்ம வந்து கம்பல்சரியாக அட்டன் பண்ணுற கொஸ்டின்னால அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து கேட்பாங்க. அது நம்ம வந்து ஒன்றும் வந்து பண்ண முடியாது. மற்றபடி 2 மார்க் வந்து இன்சைடும் கேட்டிருந்தாங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அதுவும் வந்து ட்விஸ்ட் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து எப்படி கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ ஓகே, பரவாயில்ல. நீங்கள் வந்து மேத்ஸ் எக்ஸாம் வந்து ஒழுங்காக பண்ணல அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு. எழுதின எக்ஸாமை நம்ம வந்து புலம்பி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நம்ம புலம்புறனால மார்க் வந்து மாறப்போதா என்ன? ஸோ கிடையவே கிடையாது. இந்த எக்ஸாம் முடிஞ்சில. ஸோ விட்டுருங்க. அதை நம்ம வந்து புலம்பி வந்து ஒன்றாக போகிறது கிடையாது. கண்டிப்பாக இந்த வட்டம் பேப்பர் வேல்யூவேஷன் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது மாணவர்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக மார்க் வந்து போடுவாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டாஃப்லாம் வந்து பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்களே, அதோட அப்டேட் நான் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். முக்கியமாக அங்கே இருக்கிற ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதனால பேப்பர் அப்டேட்டோட உங்களுக்கு வந்து நியூஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட சீக்கிரம் வந்து பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாஃப்கிட்ட கேட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன். அதனால புலம்பாதீங்க. நம்ம வந்து நல்ல மார்க் வந்து நீங்கள் நினச்சதோட வந்து நல்ல மார்க் வந்து எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ பயப்படாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இருந்துச்சுன்னா ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் நியூஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், முக்கியமாக பப்ளிக் எக்ஸாமோட பேப்பர் வேல்யூவேஷன் அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க.